இல்லை இல்லை இல்லை, இவன் மட்டும் செத்துறக்கூடாது. அவனையும் செத்துறான். நோ நோ நோ. ஷோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெய் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மர்டர் விசஸ் ஷெரீஃப் டூயல்ஸ் அதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நீங்கள் ரைவல்ஸ் பார்த்துருவீங்க, நெக்ஸ்ட்டு மர்டர் மிஸ்ட்ரி 2 பார்த்துருவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆள்கிட்ட ஒரு கன்று ஒரு கத்தி, இன்னொரு ஆள்கிட்டையும் ஒரு கன்று கத்தி அப்படி இருக்கும். அதில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமை நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம 2v2 போகலாம். எப்படி இதை ஆடுறதுன்னு அப்படியே சொல்லி தரேன். யார் கைஸ் போயிட்டு வரான் கைஸ்? யார் கைஸ் வேணும்னே பண்ணுறான் இவன்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப் வந்து ப்ரோட்டோடைப் தான், அதனால் நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இது எனக்கு பிடிக்காத மேப்பாக ஒன்று சூஸ் ஆகிருக்கு. நம்ம டீமில் யாரோ ப்ரோ பிளேயரா இல்லை நல்லா விளையாடுற பிளேயரான்னு தெரில கைஸ். ஆக்சுவலி என் கன்னு ஸ்கின்னையும் என் கத்தியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ரொம்ப நாள் விளையாடிருக்கேன். இந்த வீடியோவில் முடிஞ்சால் நம்ம ப்ரோஸ் சர்வர்கில் போக ட்ரை பண்ணுவோம். இது நான் பழைய அக்கௌண்ட்டில் விளையாடிருக்கேன் கைஸ். என்கிட்ட 3000 கில்ஸ் மேலே இருக்கும். அந்த 3000 கில்ஸும் இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு இல்லை. ஏன்னா இது வந்து புது அக்கௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் வந்து இந்த கேமை விளாட்னதே இல்லை, ரீசெண்டாக தான் விளாட்னேன். அப்போவே நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனாலேயே எனக்கு இதில் வின்ஸு அதெல்லாம் கம்மியாக இருந்தது கைஸ். ஓகே கைஸ், இப்போ அடுத்த மேட்ச் வந்தாச்சு. அப்படியே உள்ளே போய் இறங்கிட வேண்டியது தான். எப்படியா இருந்தாலும் அடிக்க மாட்டான்னு நினச்சா நம்ம டீமேட்டை போட்டாங்க கைஸ். கைஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், பரவாயில்ல, திருப்பி ஆடுவோம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் கன்ஃபார்மாக நம்ம ஜெயிச்சே ஆகணும். எப்படியாச்சும் போனோடனே அப்படியே போட்டு தள்ளிட வேண்டியது தான். நம்ம டீமேட்டை மட்டும் அவன் போட்டுறக்கூடாது கைஸ். கரெக்டாக சொல்கிறேன், போட்டுட்டான். இருந்தாலும் நம்ம அவனை போட்டுட்டோம் கைஸ். சூப்பரே. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறையா காயின்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சால் ப்ரோஸ் சர்வருக்கு போக ட்ரை பண்ணலாம். 95 வின்ஸ் இருக்குது என்கிட்ட. 100 வின்ஸ் இருந்தால் ப்ரோஸ் சர்வர் போகலாம் கைஸ். இப்போ 4v4 போகிறோம் கைஸ். சூப்பரு. இதில் ரிட்ஜ் மேப் சூஸ் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் என் ரோப்ளாக்ஸில் பழைய அக்கௌண்ட்டில் நான் இந்த கேம் விளையாடிருக்கேன். 600 வின்ஸுக்கு மேலே எடுத்திருக்கேன், 3000 கில்ஸு. ஆனால் இது வந்து என்னோடய புது அக்கௌண்ட்டுன்றதுனால வெறும் 95 வின்ஸ் 600 கில்ஸ் தான். ஸோ அதனால் என்னால் ப்ரோஸ் சர்வர் போக முடியாது. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் எங்கிட்ட கன்னுக்கு ஸ்கின்னெல்லாம் கிடையாது கைஸ். இந்த அக்கௌண்ட்டில் தான் எனக்கு கன்னுக்கு ஸ்கின்னெல்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த அக்கௌண்ட்டை டெவலப் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம் கைஸ். இந்த ஜங்கு பாட்டுன்றவன் மட்டும் கொஞ்சம் ப்ரோ மாதிரி ஆடுறான். பரவாயில்ல, பார்த்துப்போம். ஐயையோ கைஸ், ஒருத்தனை போட்டாச்சு. கிளச் பண்ணலாம். ஐயையோ. சரி கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆக போகிறோம் கைஸ். ஒருத்தனை போட்டாச்சு. இன்னும் அந்த ஜங்கு பாட்டை மட்டும் ஜங்கு பாட்டு இல்லை, மேன்ஸுன்னு எவனோ ஒருத்தன் தான் இருக்கான். அவ்வளோதாங்க. சூப்பரு. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். எப்படியாச்சும் எடுத்தோடனே அந்த ஜங்க் பாட்டை போட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை, போடலைன்னா பிரச்சனை உண்டு கைஸ். ஜங்க் பாட் நம்ம டீம்மேட் இன்னொருத்தனை போட்டான். திருஃபுர் அப்படின்னு அவனு இருக்கான், அவனையும் போட்டான் கைஸ். ஏம் பாட் வச்சுருக்காங்க கைஸ். அவங்க ஏம் பாட் வச்சுருக்காங்க. ஏம் பாட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு எனிமியை நம்ம பார்த்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுட்டுறோம். அது ரோபோட் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். 2 பேர் செத்துட்டாங்க. நானும் இன்னொருத்தன் ஒன்றா இருக்கோம். அந்த
தெரா ஐமைனியா ஏதோ பேர் வச்சுருக்கான். இந்த ஐடிலாம் என்னன்னே தெரில. ஜங்க் பாட்டு ஓகே, மேன்ஸ் ஓகே, இன்னொன்று வந்து ஜரபர்ரா பர்சர்பர்ரா அப்படின்லாம் இருக்குது. சரி கைஸ், இப்போ அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்ச் நம்ம போவோம். திருப்பி 4v4 போகலாம். ரைவல்ஸ் விளாண்ட அதே ஞாபகம் வருது கைஸ். திருப்பி உங்களுக்கு ரைவல்ஸ் பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். நான் அதில் பயங்கரமாக நம்ம விளாட ஆரம்பிச்சிட்டோம். எக்கச்சக்க கன், எக்கச்சக்க லெவலு. அதெல்லாம் தான் கைஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபரே தந்தது. 100 ஒவ்வொரு வீடியோவுக்கு ஏறிட்டு வந்தது. இப்போ நான் ஏற மாட்டேங்குது. அதை ஏற்றணுன்னா நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்டி ப்ரோட்டோடைப் ரிட்ஜ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ப்ரோட்டோடைப்பை விட எனக்கு ரிட்ஜ் லைட்டாக எக்ஸ்ட்ரா பிடிக்கும் கைஸ். ஓகே, ஆனாலும் ப்ரோட்டோடைப் தான் கைஸ். ஜங்க் பாட் போயிட்டான். ஜங்க் பாட் நம்ம டீம் வந்தானே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தால் போயிட்டான் கரெக்டாக. இது வேறு ஒருத்தனை போடலான்னு நினச்சேன், வரல. போடு போடு கைஸ். என்ன கைஸ் திடீர்னு இது ஃபோனில் விளாடுறதுனால சரியாக குறி வைப்பேன் முடியல கைஸ். பார்த்துப்போம், இதெல்லாம் தாண்டி வர வேண்டாம்டா ஜெய்ஷுக். ஓகே, ஜம்ப்பு 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 கைஸ். ஒருத்தன் வருவான் அப்படியே மாதம், ஒருத்தன் வரும்போது அவன் வரும்போதே சுட்டு மாஸ்க் காமிக்கலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரே அசிங்கமாக போச்சு கைஸ், அசிங்கமாக. பரவாயில்ல. என்ன கைஸ் அவனை சுடவே முடியல என்னால். என்ன பின்னாடி யாரோ இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் எல்லாரும் நம்மளுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. கைஸ் அந்த தெரா பாப் ஹூ மெயின் அது தான் கைஸ் நம்மளுக்கு பிரச்சனை, வேறு எவ்வளவுமே இல்லை. இவன் தானே போன மேட்சும் வந்திருந்தான் தெரில கைஸ். மேலே ஒருத்தன் வரான், கீழே ஒருத்தன் வரான், இந்த பக்கம் ஒருத்தன் வரான், ரைட்டில் வரான். ஐயோ என்ன நடக்குதோ. எவனை ஒருத்தனையாச்சும் நம்ம போடணும் கைஸ். கரெக்டாக ஒருத்தனை போட்டுட்டோம். சரி, இப்போ அப்படி ஒரு ஐயோ ஒரு ஐயோ கைஸ். என்ன கைஸ் நம்மளுக்கு விளாட வரல. ஒரு வேளை நம்ம நூபு தானோ, சும்மா தான் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கோமோ தெரியலையே. நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அண்டு ஐயோ திருப்பி அந்த தெரா பாப் ஹியூமன் மட்டும் இல்லைன்னு வைங்களாம், நம்மளாம் எப்போயோ ஜெயிச்சிருப்போம் கைஸ். இந்த மேட்சோட நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இது ரீச் பண்ணல தான், ப்ரோ சர்வர் போல தான். நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு சமாளிச்சுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம் கைஸ் ப்ரோ சர்வர்கிட்ட, அதுவே சூப்பரு. ஓகே, இருந்தாலும் இந்த மேட்சையாச்சும் ஜெயிக்க வச்சு ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் நிறையா கில், இது வரைக்கும் 1 கில் பண்ணியிருக்கோம். ஐயோ கைஸ், நான் ரைட்டில் ஒருத்தன் வரான், மேலே ஒருத்தன் வரான், பின்னாடி ஒருத்தன் வரான் கைஸ். இதெல்லாம் கணக்கே வராது கைஸ். 2v4 கைஸ். எப்படி தோத்துட்டோன்னா இதை வச்சு சமாளிச்சிருவேன் தான். 2v4லாம் கணக்கு வராது கைஸ். எப்படி கைஸ் நான் பண்ணுறது, விளாடவே முடியல கைஸ். சுற்று அவனை மட்டும் சுட்டுட்டா அவ்வளோதான் கைஸ். போடு சூப்பரு. இப்போ 1 பாயிண்ட் தான் கீழே இருக்கும். நினச்சா கம்பேக் தரலாம் கைஸ். நான் ஒன்றுமே பண்ணலையே. இந்த வாட்டி அடிக்கிறேன்டா, அடித்து தூக்குறேன்டா எல்லாரையும். இனிமேல் நம்ம பிஜிஎம்லாம் போடக்கூடாது கைஸ், மன்னிச்சிருங்க. இவனே தான் அடிச்சிட்ருக்கான். அட்லீஸ்ட் ஒருத்தனையாச்சும் அடிச்சிட்டோமே கைஸ். நான் நல்லா தான் கைஸ் ஆடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சில டைம் நல்லா ஆடுற மாதிரி தோணுது, ஆனால் ஒரு சில டைம் என்னை பார்க்கும்போது எனக்கே நல்லா ஆடுவேனான்னு தோணலையே. நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். சுடுறான் அவனை. ஐயோ கைஸ் நான் அடிக்கிற பார்த்தீங்களா, பின்னாடி ஒருத்தன், சைடில் ஒருத்தன், லெஃப்டில் ஒருத்தன், ரைட்டில் ஒருத்தன், மேலே ஒருத்தன், கீழே ஒருத்தன். ஐயோ அவுட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல.
சரி ஓகே கைஸ், நம்ம எப்படியா இருந்தாலும் அவுட்டு. சரி பரவாயில்ல, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த கேம் என்ன போடலான்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங். பாய் பாய் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.